அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அந்த ஃபண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது கேட்டகரின்னு பார்க்கும்போது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், ஃபண்ட் ஹவுஸ் எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட், ஃபண்ட் ஏஜ்னு பார்க்கும்போது 12 days and 7 months, இன்செப்ஷன் டேட் வந்து 1st January 2013, பெஞ்ச் மார்க்கெட் டொமஸ்டிக் ப்ரைஸ் ஆஃப் கோல்டு, எக்ஸிட் லோடுன்னு பார்க்கும்போது இது 1% சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஃபண்ட்லேருந்து 15 நாளுக்குள்ளே வெளியேறும்போது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளானில் 0.32% இருக்குது, ரெகுலர் பிளானில் 0.68% இருக்குது. பிளான் பார்க்கும்போது 2 டைப் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது 214 கோடி. நெட் அசட் வேல்யூ சொல்லக்கூடிய NAV as of 22nd August 2025 நிலவரப்படி பார்க்கும்போது டைரக்ட் கோத்தில் ₹27.4008, ரெகுலர் கோத்தில் ₹25.9803. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சிப்பு மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுறது இருந்தால் ₹500 தேவைப்படும். இதுவே லம்சம் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது இருந்தால் ₹5000 தேவைப்படும். ரிஸ்க் பார்க்கும்போது இந்த ஃபண்டு வந்து வெரி ஹை. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். 6 monthஸில் இந்த ஃபண்டு வந்து 13.51% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 yearல 36.34%, 2 yearsல 29.07%, 3 yearsல 23.50%, 5 yearsல 12.77% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 7 yearsல 17.73% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 வருஷத்தில் பார்க்கும்போது 10 yearsல இது 12.35% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இந்த ஃபண்டில் சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு இன்றைக்கி தேதிக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்றத பார்த்துடலாம். எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸில் டைரக்ட் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் 6 மாதங்களாக வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 60,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 64,000 இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு அது ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 4,000 இருக்குது. இந்த எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸில் டைரக்ட் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் 1 வருடமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1,20,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 1,41,000 இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு அது ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 21,000 இருக்குது. 3 வருடங்களாக தொடர்ந்து இந்த எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் டைரக்ட் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவளுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 3,60,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 5,32,000 இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு அது ப்ராஃபிட் பார்க்கும்போது 1,72,000 இருக்குது. 5 வருடங்களாக தொடர்ந்து எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் டைரக்ட் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 6 லட்ச ரூபா சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 10,06,000 இருக்குது. அப்படி 5 வருஷமாக மாதம் 10,000 சிப்பு முறையில் டைரக்ட் கோத்தில் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண மூலிமா இன்றைக்கி தேதி கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட் பார்க்கும்போது அது 4,06,000 இருக்குது. 7 வருடங்களாக தொடர்ந்து டைரக்ட் கோத்தில் இந்த ஃபண்டில் வந்து மாதம் 10,000 சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 8,40,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 16,23,000 இருக்குது. அப்படி 7 வருஷங்களாக சிப்பு முறையில் மாதம் 10,000 டைரக்ட் கோத்தில் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண மூலிமா இன்றைக்கி தேதி கிடைப்பட்ட ப்ராஃபிட் பார்க்கும்போது அது 7,83,000 இருக்குது. 10 வருஷங்களாக 1 decade இந்த எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் டைரக்ட் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 12 லட்ச ரூபா சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 27,29,000 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 10 வருஷத்தில் அது 15,29,000 இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸோட இதே கேட்டகரியில் இருக்க 2 ஃபண்டுகள் ஆகிய HDFC கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் மற்றும் இன்வெஸ்கோ இந்தியா கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். எதில் வந்து அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பீரியட் வைஸ்ன்றது இப்போ 1 by 1 பார்த்துடலாம். 6 மாதத்தில் எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 13.51%, 13.51%. இதே 6 மாதத்தில் HDFC கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 13.82%. இதுவே இன்வெஸ்கோ இந்தியா கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 6 மாதத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 13.31%. அப்படி போகும்போது 6 மாதத்தில் அதிகப்படியாக ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு வந்து HDFC கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். 1 yearல எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை கொடுத்த ரிட்டர்ன் வந்து 36.34%, 36.34%. இதுவே HDFC கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 35.79%, 35.79%. இதுவே இன்வெஸ்கோ இந்தியா கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 34.56%, 34.56%. அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் அதிகப்பட ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்ட் வந்து எல்ஐசி மியூச்சுவல் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 36.34% ஒரு வருஷத்தில்.
3 இயர்ஸில் 3 வருடங்களில் வந்து எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டு கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை கொடுத்த ரிட்டர்ன் வந்து 23.50%, 23.50%. இதே 3 வருஷத்தில் HDFC கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை கொடுத்த ரிட்டர்ன் வந்து 23.17%. இதே 3 வருஷத்தில் இன்வெஸ்கோ இந்தியா கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை கொடுத்த ரிட்டர்ன் வந்து 22.06%, 22.06%. அப்படி பார்க்கும்போது 3 வருஷத்தில் அதிகப்பட்ட ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு வந்து எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டு கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 23.50% 3 வருஷத்தில். 5 இயர்ஸில் எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை கொடுத்த ரிட்டர்ன் வந்து 12.77%. இதுவே HDFC கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் 5 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 12.65%, 12.65%. 5 வருஷத்தில் இன்வெஸ்கோ இந்தியா கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை கொடுத்த ரிட்டர்ன் வந்து 12.34%, 12.34%. அப்படி பார்க்கும்போது 5 வருஷத்தில் அதிகப்படியாக ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு வந்து எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 12.77% 5 வருஷத்தில். 7 வருடங்களில், அதாவது 7 இயர்ஸில் வந்து எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை கொடுத்த ரிட்டர்ன் வந்து 17.73%, 17.73%. இதே 7 வருஷத்தில் HDFC கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை கொடுத்த ரிட்டர்ன் வந்து 17.70%, 17.70%. இதுவே இன்வெஸ்கோ இந்தியா கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் 7 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 17.60%, 17.60%. அப்படி போகும்போது 7 வருஷத்தில் அதிகப்பட ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு அகைன் அண்ட் அகைன் எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 17.73%. பெரிய அளவில் மாற்றம் கிடையாது 7 வருஷத்தில் 3 ஃபண்டில். இருந்த போதிலும் சுப்பீரியர் ஃபண்டுன்னு பார்க்கும்போது அது எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு. 10 வருஷத்தில் 10 இயர்ஸில் வந்து எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை கொடுத்த ரிட்டர்ன் வந்து 12.35%, 12.35%. இது HDFC கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் 10 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 13.01%, அதாவது 13.01%. இதுவே இன்வெஸ்கோ இந்தியா கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் 10 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 12.82%, 12.82%. அப்படி பார்க்கும்போது 10 வருஷத்தில் அதிகப்பட ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு வந்து HDFC கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 13.01%, 13.01% வந்து 10 வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது 6 மந்த்ஸ் அண்ட் 10 இயர்ஸில் பார்க்கும்போது HDFC கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது 6 மாதத்தில் வந்து 13.82% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 10 இயர்ஸில் 13.01% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ரிமைனிங் பீரியட் ஆகிய 1 இயர், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் அண்ட் 7 இயர்ஸில் அதிகப்பட ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்ட் வந்து எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இது ஒரு வருஷத்தில் வந்து 36.34% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 3 வருஷத்தில் 23.50% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 5 இயர்ஸில் 12.77% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 7 இயர்ஸில் 17.73% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 ஃபண்டுகளாகிய எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், HDFC கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அண்ட் இன்வெஸ்கோ இந்தியா கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இந்த 3 ஃபண்டில் வந்து ஏதாவது ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சிப்பமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், லாங் ரனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்க நிலையில் உங்கள் நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் முதலீட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.